இந்த வீடியோவில் எனக்கு மில்லியன்ஸில் வியூஸ் வாங்கி தந்த ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வீடியோ வந்து ஒரு கோலத்தை பேச வச்சு அதுக்கு பயங்கரமாக ஆதரவு கிடச்சிச்சு. மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட போற லேடிஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு மாடு வரைய வரலன்னா விட்டுருங்க. அதுக்காக ஏன் எங்களை இப்படி பண்றீங்க? எனக்கே என்ன பார்த்தா பயமா இருக்கு. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஸோ கோலம், டிராயிங் இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்கெட்சை வந்து நம்மளால் அனிமேட் பண்ணி அது மூலயமா ஃபன்னி வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த திருவள்ளுவர் கிளாஸ் பிரிட்ஜ் வீடியோ. யூடியூபர்ஸ்லாம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால திருவள்ளுவர் கோச்சிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ண அது செம வைரலாக போச்சு. புது கிளாஸ் பிரிட்ஜ் மேல இருக்கும், சூப்பரா. என்னை விட இது முக்கியமாக போய்விட்டது அல்லவா? கண்ணாடி பாலத்தையே பார்த்துக் கொள்ளுங்கள், நான் சென்று வருகிறேன். பேசிக்கலி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் ஆர்ட் அதை வந்து நம்ம லைவாக கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பஸ், கார், லாரி இதை வச்சு நம்ம செமையாக அனிமேட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த டெக்னிக் வச்சு நிறைய ட்ராவல்ஸ், நிறைய வண்டி வச்சுருக்கவங்க பண்ணாங்க. செமையான வியூஸ் வந்துச்சு. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். pixverse.ai இந்த வெப்சைட் வச்சு தான் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஷாட் ஆப்பை வந்து நம்ம சைட் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த வெப்சைட் ஜனவரி 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டில் 2 வீடியோஸ் ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் 10 கூகுள் அக்கௌண்ட்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் 20 வீடியோ வரைக்கும் ஒரு நாளைக்கு ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரீயாக. pixverse.ai இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. உங்களை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு 90 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். இப்போது இங்கே கீழே போனீங்கன்னா இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன். ஸோ இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த மாடு கோலம் இல்லை ஒரு ட்ராயிங்கோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 10 செகண்ட்ஸில் அப்லோட் ஆகிடும். இப்போது பக்கத்தில் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ராயிங்க்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயின் வந்து அனிமேட் இந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டான்ஸ் ஆடினமா, பேசினமா, அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரே ட்ரையில் வந்து இது ஒர்க் ஆகிறது கஷ்டம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தான். கொடுத்துட்டு அந்த கீழே இருக்கிற செட்டிங்ஸில் நீங்கள் ரைட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைப் ஆஃப் மோஷன் இருக்குது, நார்மல், பர்ஃபார்மன்ஸ். இது அகெயின் ட்ராயிங் டு ட்ராயிங் டிஃபர் ஆகும். சப்போஸ் வெறும் பேசுகிறது ஒண்டிட்டு தேவைன்னா நீங்கள் நார்மல் வச்சுக்கலாம். இப்போ டான்ஸ் இல்லை மூமெண்ட் வேணும்னா பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கலாம். இப்போது நான் இங்கே நார்மல் செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கிரியேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ ஜாப் சப்மிட் ஆகிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இப்போது ஜெனரேட் ஆன வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கீழேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே டேரெக்டாக ஃபைல் டவுன்லோட் ஆகாது, இந்த மாதிரி காமிக்கும். அதாவது ஓப்பன் வித் மாதிரி. இதில் நீங்கள் இன்ஷாட் ஆப்பை வச்சு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷாட் ஐக்கன் மேலே கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ இதில் வந்துடும். ஸோ இப்போ அந்த வீடியோவோட ஸ்பீடை நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட் போய் நான் ஸ்பீடு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாடு பேசுகிறத மாதிரி வாய்ஸ் ஓவரையும் நம்ம இன்ஷாட் ஆப்பை வச்சே கொடுத்துக்கலாம். ஸோ ஆடியோ சிம்பிள் ஃபஸ்ட் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ரெக்கார்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபன்னியாக ஏதாவது பேசுங்க. உங்கள் வீடியோவோட நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் கொண்டு வரும். ஸோ சூப்பர் ஃபன்னியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை ப்ளே பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஆகிருக்கிற அனிமேஷனும் நீங்கள் பேசுகிறதும் சிங்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைட் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டனை வச்சு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஃபன்னி வாய்ஸ் கொண்டு வரத்துக்கு நம்ம CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை முதல்ல ஆட் பண்ணி வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட்ஸ் இல்லை வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி 2 பட்டனில் ஏதாவது ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஆடியோ எஃபெக்ட்ஸ் பட்டனை நான் இப்போது கிளிக் பண்ணிடுறேன். இதில் 2வது டேபில் வாய்ஸ் கேரக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வாய்ஸ் கேரக்டருக்குள்ளே போயிட்டு கீழே போனீங்கன்னா ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருக்கும்.
இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான வாய்ஸு, செம வியூஸ் வைரலாக போகுது. ஸோ அப்ளை ஆன உடனே உங்கள் வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ எஃபெக்ட்ஸ்னு காமிக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த வீடியோ, ஃபோட்டோவையும் வீடியோவையும் மேலே கீழே அடுக்கணும். ஸோ இன்ஷாட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து மேலே நீங்கள் கரெக்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது பிஐபி பட்டன் அழுத்தி ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா நம்ம அனிமேஷனில் வந்து அது கண்ணாமண்ணான்னு மாறிடும். ஸோ இந்த கோலம் தான் இந்த அனிமேஷன், இல்லை இந்த இமேஜ் தான் இந்த அனிமேஷன்றது மக்களுக்கு தெரியணும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போது இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 1080p வச்சுக்கோங்க. 4K வைக்காதீங்க. FPS வந்து பார்த்திங்கன்னா 30 FPS வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இதில் வந்து நம்ம ஸ்டாச்சு அனிமேஷன் அதை பார்ப்போம். ஸோ இதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு வந்து ஃபோட்டோ ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ஸ்டாச்சு, அதுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஷாட் ஆப்பில் ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் நியூயார்க் ஸ்டாச்சு ஃபோட்டோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோவோட சைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் போயிட்டு நான் வந்து பிளர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி. ஸோ ரைட் சைடில் ஸ்டாச்சு இருக்குது, லெஃப்ட் சைடில் நான் வரப்போகிறேன். இப்போது ஸ்டிக்கர் அழுத்தி இந்த ஃபோட்டோ பட்டனை அழுத்தி கட் அவுட் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி வே ஆஃப் ஆடிங் கட் அவுட்டு. பட் இதில் வந்து ஹை டெஃபினிஷன் ஆட் ஆகாது. இப்போ இந்த எரேசர் பட்டனை யூஸ் பண்ணி தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிடலாம். சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஸ்டோர் பட்டனை அழுத்தி, இப்போ நான் காலை வந்து தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ ரிஸ்டோர் பட்டனை அழுத்தி காலை செட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ முன்னாடி வச்சிடுறேன். பிக்ஸ்வர்ஸில் வந்துட்டு நம்ம ஃபுல் ஹெச்டி ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் நார்மல் ஹெச்டி தான் வரும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபோட்டோவை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது pixverse.ai அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு அக்கௌண்ட் மூலமா லாகின் பண்ணேன். எனக்கு 60 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரெடிட்ஸ் காலியாக நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோ. டெய்லி 60 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக இந்த ஆப்பில் கொடுப்பாங்க. இப்போது கீழே இமேஜ் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இன்ஷாட் மூலமா க்ரியேட் பண்ண ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது எஃபெக்ட்ஸ் அதில் போயிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அலைவ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்டை நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு வேணும்னா ஹெச்டியாக மாற்றணுன்னா டர்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் 60 கிரெடிட்ஸ் அது கன்சியூம் பண்ணிடும். அதே மாதிரி லாஸ்ட்டில் உங்களுக்கு மூமெண்ட், அதாவது வந்து நார்மல் மூமெண்ட்டா இல்லை பர்ஃபார்மன்ஸ் மூமெண்ட்டா அதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்னால் அதுவும் 60 கிரெடிட்ஸ் தேவைப்படும். ஸோ என்கிட்ட இப்போ 30 தான் யூஸ் பண்ணணுன்றதுனால நான் ஜஸ்ட் எதையும் செலக்ட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துட்றேன். ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்ஷாட்டில் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அலைவ் ஆர்ட்டில் வந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் எஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி கூட இந்த ஸ்டாச்சுவை அனிமேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆடியோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடியோவை வந்து CapCut ட்ரிக்ஸ்டர் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இந்த மாதிரி பஸ்ஸு, கார், லாரி அனிமேஷன். ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ அது ரியலிஸ்டிக்கான பொய்யாக இருக்கும். ஸோ உங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் கிளிப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏஐ வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட்டில் வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் அழுத்தி தேவையில்லாத போர்ஷன்ஸை டிலீட் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேமை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் இந்த இமேஜ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ப்ராம்ப்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே யூஸ் பண்ணாமல் அதில் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்காக யூனிக்காக வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமை விட நீங்கள்
இந்த மாதிரி வீடியோஸை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எந்த வீடியோ வந்து வைரல் ஆகுதோ அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இப்போ வேறு வண்டியை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ பிக்ஸ்வர்ஸ் வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து வரைஞ்ச கோலம் இல்லை ஆர்ட்டை அனிமேட் பண்ணுறது, செகண்ட் வந்து ஒரு ஃபோட்டோவை அனிமேட் பண்ணுறது, தேர்டு வந்து ஒரு வீடியோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மூலயமா அனிமேட் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். பை.